பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய். ஸோ இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஃபர்ஸ்ட் டே அட் நியூ ஹோம். இந்த வீட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, நாங்கள் என்னென்னலாம் பண்ணோன்றதை ஷேர் பண்ணுறோம். அது மட்டும் இங்கேருந்து பிரசித்தியா ஸ்கூலில் விட்டது, கிளம்புனது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. வீட்டையும் ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணிட்டோம். அதுதான் இன்னைக்கான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோமா பாருங்க, இப்போதான் இட்லி சாப்பிட்டுட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணி முடிச்சாச்சு. அந்த வீட்டை கம்ப்ளீட்டா காலி பண்ணி இங்க வந்துட்டோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி செம்ம ஹாப்பியா இருக்கு. ஃபர்ஸ்ட் டே நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட்டா இது நம்ம இல்லம், நம்ம உழைப்பு, நம்ம கட்டின வீடுன்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. வெரி ப்ரௌட் மூமெண்ட். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அசம்பிள் பண்ணி பார்க்குறப்ப வேற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. நான் எப்படி இது வரணும்னு நினச்சனோ அதே மாதிரி வந்துருச்சு. ஒவ்வொரு விஷயமும் பர்ஃபெக்டான இடத்துல பிளேஸ் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 4 விஷயம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த ரூமுக்கு ஏற்ற மாதிரி பில்லோ கவர்ஸ், பெட்ஷீட்ஸு, அதுக்கப்புறமேட்டு லாங் கர்டைன்ஸ் பிளான் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நாளைக்கான வேலைகள் இருக்குது. இதெல்லாம் போய் நான் வந்து சர்ச் பண்ணி இந்த வீக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு கேப் எடுத்துக்கிறோம். நம்ம சென்னை போகிறோம் ஒரு ஃபங்க்ஷனுக்காக, நான், சரசு அண்டு ரோமா. அதே மாதிரி ஒரு வேறு மாதிரி மூடில் இருக்கேன். நான் செம்ம ஹாப்பியாக இருக்கேன். அதனால தான் பிள்ளைங்களாம் பங்க் பெட்டு பார்த்தோன்னா அப்படியே குதூகலமாகிடுச்சுங்க. ஏன்னா நேற்று வெறும் கட்டில் மட்டும் தான் இருந்துச்சு. நீங்கள் பெட்டும் போட்டோம்ல, இப்போ தான் வந்து பார்க்குறாங்க. நான் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி எல்லாமே கம்ப்ளீட்டாக ரெடியாகி தான் வரும்னு நினச்சிட்டு இருந்தேன். தேட்டருக்கு வந்து ஃபஸ்ட் டைம் டெமோ பார்த்தோம். டெமோ பார்த்து சின்ன சின்ன கரெக்ஷன் சொல்லியிருந்தேன். அதெல்லாம் ரெடி ஆகிறதுக்கு 1 வீக் ஆகும்னாங்க. அந்த நாள் கரெக்டாக நம்ம வரதுக்குள்ள ரெடி ஆகணும்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி projector.com நம்ம ராஜா பிரதரும் கரெக்டாக நம்மளை ஃபாலோ பண்ணி அவர் வந்து 6:30 மணிக்கு வந்தவர். இப்போ தான் கிளம்பினார். 9 மணி வரையும் ஃபுல்லாக உட்காந்து டெமோ காட்டி ஒவ்வொரு ஸ்பீக்கரோட சவுண்டு எப்படி பிரியுது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரு. அதோட டெமோ உங்களுக்கு நீங்கள் பக்காவாக நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். உங்களுக்கு அந்த மாதிரி திங்ஸ்லாம் வேணும்னா அவங்க கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக கஸ்டமைஸ் பண்ணி பக்காவாக சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா பிரசித்தியா வந்து நம்ம ஃபேமிலியே இன்றைக்கெல்லாம் ஒரு படம் பார்க்கலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கெல்லாம் ஒரு படமும் கிடையாது. பிகாஸ் நாளைக்கு எனக்கு ஸ்கூல் இருக்கு. இங்கே வந்து திருச்சி மோஸ்ட் டிராஃபிக் ஏரியா. 6 மணிக்கே எழுந்திரிச்சு 6 மணிக்கே கிளம்பி 6 மணிக்கே தூங்கி எல்லாமே பண்ணுவோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஹோட்டலில் தான் இந்த 2 நாளாக சாப்பிடணும். ஏன்னா வெள்ளிக்கிழமை தான் நம்ம சமைக்க போகிறோம். நான் வந்து ஃபுட்டு வாங்க மணி 10 ஆயிடுச்சு. போய் சாப்பாடு வாங்கிட்டு வரலாவா? முன்னாடியே நான் சொல்லிட்டேன். இங்கே பாருங்க இந்த ரோமா பாருங்க. நான் சொன்னேன்ல பங்க் பெட் வர வரைக்கும் ஒரு ஆர்வமா இருந்துச்சு. வந்தோட பாருங்க எல்லாம் அசம்பிள் பண்ணிட்டாங்க. ஹாப்பியா? நீ எங்க படுக்க போற? மேல தனியா படுத்துருக்கியா? அப்ப நாங்களே எங்க படுக்கிறது? அந்த ரூம்ல. அப்புறம் இந்த தியேட்டர் வந்து இன்றைக்கி தான் பிரசித்தியா, மம்மி, ரோமாலாம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டிகிட்டு இருந்தோம். எங்களால் யூஸ் பண்ண முடியுதா எப்படின்னு எல்லாம் விவரம் தெரிஞ்சுக்கிட்டோம். என்னடா ஒரே படத்தை போடுறோன்னு நினைக்காதீங்க. இந்த படம் மட்டும் தான் பென்ட்ரைவில் அவைலபிள். அதனால தான் இந்த படத்தை போட்டுட்ருக்கோம். அன்னைக்கு பார்த்ததோடு இன்னைக்கு எப்படி இருக்கு? செம்மத்தியா இருக்கு. பிரசித்தியா மம்மி ஆமா ரோமா அதெல்லாம் கொடுக்க கூடாதா என்னன்னு தெரியல. இதெல்லாம் ஏன் போட்டுட்டு இருக்க? வெளில போ, புகையெல்லாம் காட்டாத. அதுல வீட்டு தானே. பிரசித்தியா எப்படி இருக்கு? வாயத்தன்னு சொல்ல மாட்டியா? எல்லாம் படத்தை பார்த்து முடிச்சிட்டு இருக்காங்க. ரோமா தேட்டர் எப்படி இருக்கு? ரோமா தம்பி வந்து பாத்தீங்கன்னா தேட்டர் லாஸ்ட் டைம் செட் பண்றப்ப இவன் தான் அந்த தேட்டருக்காரன் எனக்கு அறிமுகப்படுத்தினான். லாஸ்ட் டைம் செட் பண்ணப்ப இவன் இல்லை. அதனால கூட இருக்க சொல்லி பார்த்து பர்ஃபெக்டாக டெமோலாம் கேட்டுக்க சொல்லிட்டேன். சொல்லி எக்ஸ்பிளைனும் பண்ண சொல்லேன். ஏன்னா நான் தப்பாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னை பிடிச்சிக்குவாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இப்போ நைட் லேட் ஆகிடுச்சு. சாப்பிட கிளம்பிட்டோம். சங்கீதாஸ் போகலாமா? இங்கே அன்ன விகார்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. இல்லைன்னா இந்த பக்கம் டெம்பிளின் இருக்குது. 3ல் என்ன போகிறது பக்கம்னு யோசிச்சுட்டு கடைசியில் டெம்பிளின் முடிவு பண்ணிட்டோம். அங்கே போய் சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு திரும்பி வீட்டுக்கு வந்து அவங்க தூங்க மாட்டாங்க இப்போதைக்கு. அந்த எக்ஸைட்மெண்ட்லேயே இருப்பாங்க. ஏன்னா ஃபஸ்ட் டே அட் ஹோம். அந்த எக்ஸைட்மெண்ட் அவங்க என்ஜாய் பண்ணிட்டோம். நம்மளும் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி போய் சாப்பிட்டு வந்துடலாம். இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு டே தூங்க போகிறோம். ஆல்ரெடி வந்து இங்கேருந்து தூங்கியிருக்கோம் அந்த ஃபங்க்ஷன் அன்னைக்கு. பட் இன்னைக்கு தான் பார்த்திங்கன்னா நம்ம வீடுன்னு முழுசாக ஹேண்ட் ஓவர் ஆகி தூங்க போகிறோம். அதுக்கு நான் வீடெல்லாம் கச்சன்னு குப்பையாக இருக்குது. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி வழக்கமெல்லாம் வெளில தான் வாங்கி சாப்பிடணும். அப்புறம் வந்து டிஃபன் வாங்க போயிருக்காரு. பிரசித்தியா ரோமாக்கு மட்டும் இட்லி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாரு.
அண்ட் வந்து எங்களுக்குலாம் வந்து ஸ்பெஷல் நோ நோ ஐட்டம் இங்க பாத்தீங்களா எல்லா யூடியூபர்ஸ் கொடுத்த gift வச்சுட்டோம் அட்டிக்கல போடாம மோனாக்கா நினைக்கிறேன் இல்ல தேங்க் யூ so much for the gift பெத்து ப்ரோ சூப்பரா இருக்கு எந்த கீழ் வாவ் செமையா சூப்பர் தேங்க் யூ மோனாக்கா அண்ட் பெத்துவானன் சங்கர் அண்ணா சூப்பரா இருக்கு அண்ட் அம்மு டைம்ஸ் கொடுத்த சாரி அம்மு டைம்ஸ் அக்கா கொடுத்த புத்தர் அண்ட் வினிஷாக்கா கொடுத்த ஊஞ்சல் இங்க இருக்கு இது பென்சில் காஸ்மெட்டிக் ஆர்கனைசர் ஊஞ்சல் வந்து இங்க இருக்கு சாமி அத்தை மாமா கொடுத்த சாங்கிலியர் எல்லாமே டப்பாவோட மிக்ஸ் ஆயிருக்கு அதனால காமிக்க முடியல ஸோ இன்ஜினியர் வந்தோடனே அது எப்படி போட்டு காமிக்கிறோம் இன்ஜினியர் போடுவாரோட பாவம் சாரி எலக்ட்ரிஷியன் தான் போடுவாங்க இவளுக்கு மட்டும் இன்ஜினியர் வந்து கொடுத்துருவாங்க சாரி இப்போ நாங்கள் வந்து கை கால் மூஞ்சிலாம் கழுவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஒய்யாரமா ஜாலியா சோஃபால படுத்துக்கிட்டே டிவி பார்த்துட்டு இருக்காங்க. இட்லி சாப்பிடலாமா ரொமோ? உமக்கு ரொம்ப பசிக்குதான். எப்படி பசிக்குது? இன்னொன்னு கவனிச்சிங்களா அந்த வீட்ல இருக்கும்போது இந்த டிவி பெருசா இருந்தது. இப்ப பார்த்தா நம்ம ரூம்ல இருக்க டிவி அளவுக்கு இருக்கு. வேற என்ன இருக்கு சொல்லுங்க. இட்லி மஷ்ரூம் நூடுல்ஸ் என் வீட்டுக்கார வாங்கி வந்திருக்காரு. செம்ம டேஸ்டா இருக்கு. சாமி ரெசித்தியாக்கு வந்து பெப்பர் இட்லி பேக்கிங்கே வேற மாதிரி இருக்கு இந்த வாட்டி. பெப்பர் பொடி இட்லி. பெப்பர் பொடி இட்லிலாம் இல்லை. ஓவர் செட்டை கொண்டாத. நீ பாலக்கார வீட்டுக்கு போயிரு. ஓ மம்மி. Next morning. மார்னிங் பிரசித்தியா, நல்லா தூங்குனியா? எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டே அட் நியூ ஹோம்? சூப்பரா இருந்துச்சு. நல்லா தூக்கம் வந்துச்சுல? சூப்பர் தூக்கம் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் சூப்பர் தான் பிரசித்தியாக்கு. ஆனா எனக்கு ஒண்ணே ரூம் அழுத்துறதுனால நான் கீழே தான் போனேன். ஆமாம், எனக்கு இன்னொரு விஷயம் நான் நல்லா குளிர் எடுத்துருச்சு. எனக்கு 3:30 மணிக்கெலாம் முழிப்பு வந்துருச்சு. அதுக்கப்புறம் தூக்கம் இல்லாமல் 6:30 மணிக்கு எழுந்திரிச்சேன். பட் எனிவேஸ் டீப் ஸ்லீப், நல்ல ஒரு உறக்கம். ஒரு புது இடத்துக்கு வந்தால் நல்லா உறங்கணும். அந்த உறக்கம் இங்கே கிடச்சிருச்சு. ஸோ ஹாப்பி ஃபார் தட். இல்லை இல்லைன்னா செட் ஆகிறதுக்கே கஷ்டமாகும், தூங்குறதுக்கே அப்படி இப்படின்னு நினைத்துக்கிட்டு. அதெல்லாம் இங்கே இல்லை, நல்லா படுத்து தூங்கணும். பிரசித்தியாவுக்கு வந்து ஃபஸ்ட் டே ஸ்கூல் நியூ ஹவுஸ்லேருந்து எத்தனை மணிக்கு இங்கேருந்து கிளம்புனா எப்போ கரெக்டாக ரீச் ஆகுன்றதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணணும். நல்லா சீக்கிரம் எழுந்திரிச்சு. டைம் கரெக்டாக 8:50. இந்நேரத்துக்குலாம் பிரசித்தியா அங்கே கிளம்புனதே இல்லை. டியூ டு இங்கே டிராஃபிக் இஷ்யூனால லேட் ஆகிடக்கூடாதுன்னு பிரசித்தியா சீக்கிரம் கிளம்பிட்டா. சமத்தா சரசு எழுந்திரிச்சிட்டா. சமத்தா எல்லாம் சமந்தாவாகிட்டாங்க இந்த வீட்டுக்கு வந்தோன்னே. சமந்தாவாகிட்டீங்க. பிரசித்தியா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டா. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து போகிறப்ப இவருக்கு 2 இட்லி ஏதோ ஒரு ஹோட்டல் வாங்கி கொடுத்தேன். அங்கே வாங்கிட்டு வந்து கொடுத்தா லேட் ஆகிடுன்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நான் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறேன். கண்ணெல்லாம் செவந்து கிடக்கு. சரியான தூக்கம் இல்லை, லேட்டாக தூங்கிட்டு. பாய் பேபி, லவ் யூ. ஸோ இன்னைக்கு ஃபஸ்ட்டு டே வந்து நான் ரெயின் ஷவரில் இங்கே குளித்தேன். எனக்கு செம்ம. நாங்கள் வந்து வெளிநாட்டிலலாம் நிறைய ஹோட்டல்ஸில் நிறைய இடத்துல தங்கியிருக்கோம். இவ்வளோ சூப்பராக நான் ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணேன்னு நினச்சிக்கானே. எக்ஸாஜரேட் அது பேர் என்னமோ ஓவர் ரைட் கொடுத்து எக்ஸாஜரேட். ஆனால் செம்மையாக இருந்துச்சு. நிஜமாக அப்படியே மலை சாரலில் நனைஞ்ச மாதிரி அவ்வளோ தண்ணி இருந்துச்சு. நான் ரொம்ப நேரமாக அந்த பட்டனை போட்டு ஓண்டிகிட்டே இருந்தோம். லைட்டாக இருந்ததுனால எனக்கு திரும்பி அங்கிட்டு என்னடா இது எப்படின்னு தெரியலேன்னு பிடிச்சிட்டே குளிச்சுருந்தேன். அப்போ தான் திரும்பி புல் அவுட் பண்ணோடனே அப்படியே செம்மையாக இருந்துச்சு. சூப்பராக குளிச்சுட்டு வந்துட்டேன். ரெண்டாவது எனக்கு ஒரு மண்டக்கொழப்பு வந்துட்டே இருந்தது இங்கே வர வரைக்கும். இது ஹீட்டரில் தண்ணி போட்டுருமோ ஷாக் அடிக்குமோ. 2 பிளம்பர் 2 இன்ஜினியர்கிட்ட வந்தவங்கள்ட்டெல்லாம் கேட்டேன். யாருமே அது ஷாக் அடிக்காது, படவே படாதுன்னாங்க. என் புத்தி நம்பவே இல்லை. நான் ரெயின் ஷவர் போகணும்னு பிடுங்கிட்டேன்னு. இப்போ பார்த்தா ஒரு சொட்டு கூட அதை படவே இல்லைங்க. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்புறம் குளிச்சுட்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஹெட் ரெஸ்ட் வந்துருச்சு. நம்ம பெட்டுக்கு அழகாக ஹெட் ரெஸ்ட் ரெடி பண்ணி செம்ம ப்ரீமியமாக இருக்கு. இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி எங்கள் ரூமோட டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ரொம்ப 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 ஹாப்பி. இப்போ நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு தேவையான மேட்டு இன்னைக்கு வந்து அதே மாதிரி இன்னைக்கு தை அமாவாசை பூஜையை வெல்கமோட ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பக்காவாக பூஜை செட் பண்ணியாச்சு. ஜெயாபாவையும் நாங்கள் கூட்டிகிட்டு
கூட்டிட்டு வந்துட்டா அவருக்கும் இந்த பிளேஸ் கொடுத்துட்டோம், எங்களோடயே இருக்கிற மாதிரி இருக்கட்டும் சொல்லி இதே இடத்துல ஆமாம் இதே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். போய் கிளம்பி நம்ம வெளில போகலாம். தை அமாவாசை ஃபஸ்ட்டு டே வீட்டில் சூப்பராக பூஜை போட்டு சாமியும் கும்பிட்டாச்சு. எப்போவுமே நம்ம நினச்ச நேரத்துக்கு வர முடியாது எந்த இடத்துக்குமே, நல்ல டைமுக்கு வரப்போ செம்ம ஹாப்பியாக இருக்கும். நாங்கள் பிளான் பண்ணது வேறு டேட்டு, ஆனால் நம்ம தை அமாவாசைக்கு வீட்டில் வந்து சாமி கும்பிட்ற மாதிரி ஒரு அமைப்பு அமைஞ்சிருச்சு. ஸோ சாமியும் கும்பிட்டு முடிச்சாச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. குட் மார்னிங் ரோமா, நல்லா தூங்குனியா? புது வீட்டில் ஜாலியாக இருக்கா? புது வீட்டில் ஜாலியாக இருக்கா? சொல்லுமா. நல்லா இருக்காப்பா. கீழே தூக்கிட்டு இருந்த ரோமாவை தூக்கி நாங்கள் மேலே போட்டோம், அது மேலே இருந்து கீழே இறங்கி வருது. பார்த்து இறங்க. ரோமா பாருங்க ஜம்முன்னு இறங்குது. ஜம்கா ஜம்கா ஜம்கா. நல்லா தூங்குனா அதெல்லாம் பண்ணக்கூடாது. மணி பாருங்க 12 ஆச்சு. நானும் பிரீத்தாவும் வீடியோ கால் பண்ணுமா பேசிக்கிட்டே இருந்தோம், டைம் ஆனதே தெரியல. அப்புறம் நாங்கள் வந்து அப்படியே பேசிட்டே டிஃபனே பார்த்தீங்கன்னா லஞ்ச் டைம்ல தின்னுட்டு இருக்கோம் நானும் ரோமாவும். ரோமா எந்திரிச்சது இன்னும் குளிக்க கூட இல்லை. ரோமா வந்து ஒழுங்கா சாப்பிட்டா மட்டும்தான் ஸ்விம்மிங் பூல் ஸ்கூல்ல சேர்த்துவேன் இருக்கேன். இல்லைன்னா வந்து அவள் வந்து ஸ்விம்மிங் பூல் இல்லாத ஸ்கூல்ல தான் அவங்க அக்கா ஸ்கூல்ல சேர்த்துருவேன். நீ மணி பாருங்க 12:30 மணி, காலையில 10 மணிக்கு வாங்கிட்டு வந்துருக்கேன். மிஸ் ரோமா வந்து பாருங்க வந்து ஒழுங்கா சாப்பிடலன்னா அவளை ஸ்கூல்ல சேர்க்காங்க. எல்லாமே ரெடியா கிளம்பி ஆட்டோ புக் பண்ணி உட்காந்துருக்கோம். எங்க அம்மாவாசை வீட்டில் சாமி கும்பிட்டாச்சு. எங்கள் சித்தி வீட்டில் வந்து சாப்பிட இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இங்கே நம்ம இன்னும் கிச்சன் கேஸ் கனெக்ட் பண்ணல குக் பண்ணுறதுக்கு. ஃப்ரைடே தான் நம்ம குக்கிங் பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் எங்கள் சித்தி இன்றைக்கி வர சொல்லியிருக்காங்க லஞ்சுக்கு. அங்கே போய் சாப்பிட்டுட்டு நானும் சரசும் டேப் வாங்க போகணும், பாயிண்ட் நம்பர் 1. அதுக்கப்புறமேட்டு இந்த ரெக்ஸீனை மாட்டுறதுக்கு சலீம் வராரு. அவர் வந்து சிலிண்டரு, ரெக்ஸீனு, டேப்பு வச்சு அந்த பேசின் எல்லாத்தையும் செட் பண்ணி கொடுத்துட்டு சின்ன சின்ன ஒர்க் இருக்குது அவரோட ஒர்க், அதை முடிச்சு கொடுக்க போகிறாரு. அதுக்கெல்லாம் போய் ஷாப் பண்ணணும். அதுதான் இன்றைக்கான டாஸ்க். ப்ளஸ் அங்கே இருக்க வீட்டில் இருக்க கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது, அதெல்லாமே கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணணும். இன்றைக்கி போய் பண்ணிடலாம் வரோமா? எஸ் அழகாக இருக்கடா. வீட்டுக்கு வந்து நிறையா திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. நிறையா மைண்டில் ஐடியா இருக்குது, என்ன ஃபஸ்ட்டு வாங்குறது எது கடைசியாக வாங்குறதுன்றதுல செம்ம கன்ஃபியூஷன். அட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வாங்க போகிறது இந்த டேப்பு. நம்ம கோல்டன் கலர் சிங்க் ஆல்ரெடி வாங்கிட்டோம், அதை மேட்ச் பண்ணுறதுக்கு இந்த டேப் போட்டால் தான் கொஞ்சம் லுக் வைஸ் நல்லாயிருக்கும். இது நிறையா பிராண்ட்ஸில் நான் சர்ச் பண்ணேன், எனக்கு வந்து கோலரில் தான் கிடச்சிது. இது வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கமாக் அசோசியேட்ஸ். பிரசித்தியா வந்து இங்கே தான் ஷூட் பண்ணோம் லாஸ்ட் டைம். நம்ம கோவா போனது கமாக் ஹாலிடேஸா, அதுலேருந்து எனக்கு கமாக் ஹாலிடேஸ் அப்படியே வந்துச்சு. ஸோ இது வந்து நம்ம புக் வாங்கிட்டோம். இதுக்கான திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தா இன்னைக்கு சலீம் செட் பண்ணிடுவாரு. இன்னும் வந்து நிறையா ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருக்குது, நிறைய ஆர்கனைசர்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. இதெல்லாம் தான் எங்களோட சேர்ந்து இன்னைக்கான பயணம். வாங்கி போவோம். இப்போ வந்து நானும் 1 2 3 பஸ் விளையாண்டுருக்கோம். நான் தான் 1 2 3 பஸ் இல்ல 1 2 3 4 பஸ். சரி 1 2 3 4 பஸ் விளையாண்டுருக்கோம். நான் தான் 1 2 3 4 பஸ்ல சாம்பியன். நீ அடி கடிச்சத. ஹாய் அச்சு, யா லேடி தன்வந்த். ஹாய் டா மாப்ள, எப்படிடா இருக்க? நான் கேர்ள். நீ கேர்ளா? என்னடி இவ்வளவு முடி பேச வாய்ஸே அப்படிதான். எல்லா ஆக்டிவிட்டிக்கு தேவையானது. என்ன ஆக்டிவிட்டி உனக்கு? சோலார் சிஸ்டம் ஆக்டிவிட்டிக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கியாச்சு. எங்கள் அம்மா சோலார் சிஸ்டம் பண்ண போகிறாங்க. மீதி இருக்கிற வந்து சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் நான் பண்ண போகிறேன். A4 ஷீட்டில் பண்ணிட்டு வர சொல்லியிருக்காங்க. சில ஆக்டிவிட்டி வந்து மார்க் போட, இன்டர்னல் மார்க் போட, சில ஆக்டிவிட்டி வந்து ட்ராயிங் மிஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் பண்ணிட்டு போய் நல்ல பேர் வாங்கணும். எனக்கு இப்போ என்ன கெட்ட பேரா வச்சிருக்கோம்? சாய் பிரசித்தியா நல்ல பேர் தானே? நல்ல பேர் தானே? திரும்பி வந்து இங்கே வந்தா எங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எல்லாமே இங்கே கச்சன்னு இருக்கு. இதை எப்படி சரி பண்ணுறது, எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தெரில. புது வீட்டில் கூட மம்மி செட்டில் பண்ணிட்டாங்க. இங்கே அவங்க புரியலன்றாங்க, எனக்கு போய் புரியுன்றாங்க. எனக்கு புரியுறதே புரியாது, இதை புரியாத போய் புரியுன்னு சொல்கிறாங்க. உனக்கு தான் புரிஞ்சுதா பிரசித்தியா? ஸோ பிரசித்தியாவுக்கு வர ஆக்டிவிட்டிலாம் இருக்குது. எனக்குலாம் ஒன்றும் புரியல மம்மி, பெப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் ஒரு ஓரமாக உட்காந்துட்டேன். மம்மி தான் இதை எடுத்து வச்சிட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் இப்படியே ஒரு 2 நடை நடந்தோம். திரும்பி அங்கே கிளம்ப வேண்டியதுதான்.
ஒண்ணுமே புரியப்படலை. டவுட்டு மிச்சம் இருக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு புரியல. தேவையில்லையானே புரிய மாட்டேங்குது ஃபர்ஸ்ட். ஏமி சரி, நான் வந்து எடிட் பண்ணிட்டு இருக்கிறேன். நீ போய் உன் ஃப்ரெண்டு கார்த்திகா கூட விளையாடு, ரோமா பார்த்துக்கிடு. கோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் இருக்குது, நிறையா வீடியோஸ் இருக்குது. தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் வந்து ஒரு யூடியூபர் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வேறு ஊருக்கு கிளம்பிட்டுருக்கோம். அது யார் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் கெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கரெக்டாக தான் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணலாம். Until then, take care from Sara Vijay and family.